ஏன் இந்த புஸ்தகத்தை சுமந்து தெரியணும்? உருவ வழிபாடு கிறிஸ்டியானிட்டிக்கு ரிஜெக்டட் கம்ப்ளீட்லி. தேவன் அக்னியாக இருக்கிறார். அவருடைய வருகையும் கூட மின்னல் மாதிரிதான் வரும். ஒரு மின்னல், ஒரே ஒரு மின்னல் தான் அப்படியே சுழற்றி கொண்டு போய்விடும் என்று எழுதப்பட்டது. படியுங்கள், அவருடைய வருகை ஒரு மின்னல் தான் வரும். 4:16-17. மத்தேயு 24:27 படிக்கும் போது, மத்தேயு 24:27 இயேசு கிறிஸ்து தன் வருகை குறித்து சொல்லும்போது ஒரு மின்னல் வரும். அவ்வளவுதான். பரிசுத்தவான்கள் மறைந்து போவார்கள். நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை உடையவர்களாக இருக்க முடியும்? எப்படிப்பட்ட பரிசுத்தம்? மின்னல் கிழக்கில் இருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரன் வருகையும் இருக்கும். மின்னல் வேகம், மின்னல் ஒளியின் வேகம். ஒளி 2 lakh கிலோமீட்டர் per second. ஒரு செகண்டுக்கு 2 லட்சம் கிலோமீட்டர். அவ்வளவு வேகத்தில் நம்ம மறைவோமா? மின்னல் கிழக்கில் இருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கும். ஒரு செகண்ட். 1 தெசலோனிக்கேயர்ல நாம் எல்லாரும் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாக்கப்படுகிறோம் என்று சொல்ல. ஒரு நிமிஷம் எதுக்கு? ஒரு இமை பொழுது. ஒரு இமை பொழுதுனா ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம்னா 60. ரெண்டையும் ஒரே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. எதுக்கு 60 செகண்ட்? எதுக்கு ஒரு செகண்ட்? இறந்தவர்களுக்கு 60 செகண்ட், மரித்தவர்களுக்கு அந்த பாடி எல்லாம் எலும்பு எல்லாம் ஒன்னா சேர்ந்து மறையிறது 60 செகண்ட், அவ்வளவுதான். ஆனா உயிரோடு இருக்கிறவங்களுக்கு ஒரே செகண்ட். நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே பரமேறுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்திலேயே நம்மளிலும் அப்படி தேவன் என்ன ரூபத்தில் இருக்கிறார்? படிப்போம். 1 யோவான் 1:5. அவரும் ஒளி, நீயும் ஒளி. அவரும் லைட், நீயும் லைட். படியுங்கள். பாருங்கள், மத்தேயு 5:14. தேவனும் ஒளி, நீயும் ஒளி. You are the light of the world என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பாருங்கள், அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க சென்று தகுதியாக வந்தேன்னு சொன்னாரே, அந்த தகுதி என்னன்னு மாத்திரம் சொல்றேன். எனக்கு டைம் 3 அவர் கூட பத்தாங்க. நான் ஷார்ட்டா ஹெட்டிங் ஒவ்வொரு லைன் தான் சொல்லிட்டு போனேன். ஏன்னா அதுக்குள்ள வந்து போல இவர் சொன்ன டைம். பாருங்கள், அந்த ஜெனரல் தகுதி, அந்த ஒளியுள்ள பரிசுத்தவான்களுக்குள் பிரவேசிக்க ஜெனரல் தகுதி என்ன தெரியுமா? நாம் எல்லாரும் பரிசுத்தவான்கள் ஆகும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்களாய் மாற்றத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்ல. ஜெனரல் தகுதி என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 1:2. இதற்குத்தான் நம்மை அழைத்தார். நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்களாகும். பரிசுத்தவான்களை மாத்திரம்தான் அந்த பரலோக ராஜ்யம் இழுக்கிறது. அந்த ஒளிக்குள் பரிசுத்தவான்கள் மாத்திரம்தான் உட்புக தகுதியானவர்கள். படிங்கள். எதற்காக அழைத்திருக்கிறார்? பரிசுத்தவான்கள் ஆகும்படி நம்மை அழைத்திருக்கிறார். உன்னோட அழைப்பே உன்னை எதுக்கு அழைச்சாரு தெரியுமா? நீ பரிசுத்தவானா மாத்தணும் உன்னை. அதற்குத்தான் இயேசு உன்னை அழைத்தார் என்று. called to be saints. 1 பேதுரு 1:15 நடக்கையெல்லாம் பரிசுத்தமா இருக்கணும் என்று சொல்லப்பட்டது. be holy in all manner of conversation என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களை மாத்திரம்தான் தன்னோடு அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி, பரிசுத்தவான்களோடு கூட மோசேக்கு சீனாய் மலையிலே எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும், எல்லா மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சேயீர் மலையில் இருந்து அவர் உதயமாகிற போது பரிசுத்தவான்களோடு கூட அவர் தரிசனமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களை எல்லாம் நான் தான் என் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உபாகமம் 33:2 சேயீர் மலையிலிருந்து, கர்த்தர் சீனாய் மலையிலிருந்து, பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து சேயீர் மலையிலிருந்து அவர்களுக்கு உதயமாகிற போது 10,000 பரிசுத்தவான்களோடு கூட தான் பிரசன்னமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உதயமாகி காட்சி அளித்தாராம். படியுங்கள், அவர் தனியாக காட்சி அளிக்கவில்லை. படியுங்கள், உபாகமம் 33:2. The Lord came from Sinai and rose up from Seir unto them and shined forth from the mount of Paran, and he came with the thousands of saints. கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமாகிற போது பாரான் மலையிலிருந்து
அவர்கள் எல்லாரும் தன் கையில் அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கேடும் வராது. அவர் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். எப்படி நாம் இத்தனை கொரோனாக்கு கொள்ளை போயிட்டு எல்லாம் தப்பிச்சு வந்து தெரியுமா? கையில வச்சுட்டு இருந்தாரு, தோல்ல வச்சுட்டு இருந்தாரு. இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லும் போது 40 வருஷம் கழுகு சுமக்கிற மாதிரி நான் உங்களை என் தோளில் சுமந்து கொண்டு வந்தேன். அவர் தோல்ல ஏறிட்டு இருக்கிறார். அதனால வந்து இறங்கி விட்டுருக்கிறார். மறுபடியும் தோழியை செய்ய தோல்ல இருந்ததுனால தப்பிச்சோம். படியுங்கள். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவர் கையில் இருக்கிறார்கள். கையில் வச்சிருக்கிறார். பயப்பட வேண்டாம். நாம் எல்லாரும் பரிசுத்தவான்கள் ஆக வேண்டும் என்பதே பிதாவின் சித்தமாயிருக்கிறது என்று 1 தெசலோனிக்கேயர் 4:3, 1 பேதுரு 1:15, லேவியராகமம் 11:45, லேவியராகமம் 20:7, எபிரேயர் 12:14, எபேசியர் 1:4 பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் 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 பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை பரிசுத்தம் ஆக்குகிற கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி நாம பரிசுத்தவான்கள் ஆக முடியும்? ஒன்றும் வேண்டாம். பரிசுத்த ஆவி நம்மேல் நிழலிட்டால் நமக்குள் பரிசுத்தம் உருவாகிவிடும். ஒண்ணுமே இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லி. ஆதியிலே தேவன் அழகாக பூமியை வானத்தையும் பூமியில் சிருஷ்டித்தார். அந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிப்போம். ஆவியானவர் ஏதோ புதிய ஏற்பாட்டுல வந்து அசைவாடுறாரு. அவங்க எல்லாம் புதியறாங்க, ட்ரம் அடிக்கும் போது புதியது, அப்புறம் வீட்டுல போய் பயங்கரமா பேசுறது. அது இல்ல, ஆவியானவர் அசைவாடினார். எப்போ? பைபிள திறந்த உடனே இந்த ஆவியானவர் இருக்கிறார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கும் பொழுது ஜலத்தின் மேல் ஆவியானவர் அங்கு அசைவாடி கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உடனே என்ன ஆயிற்று? ஒழுங்கின்மை எல்லாம் ஒழுங்காகி விட்டது. வீட்டுல சபை ஒழுங்கின்மையாய் போனதா? வீடு ஒழுங்கின்மையாய் போனதா? புருஷ ஒழுங்கின்மையா போயிட்டானா? குடிக்கிறான் சுத்தரான் பயப்படுறது. ஆவியானவரை அசைவாட இடம் கொடுங்க. நல்லா புதிங்க. ஆவியில ஒழுங்கின்மை எல்லாம் ஒழுங்கும். ஆவியானவர் என்ன செய்தார்? ஆதியாகமம் 1:2, பூமியானது ஒழுங்கின்மையும் இருந்த ஒழுங்கின்மையின் மேல் யார் அசைவாடி கொண்டிருந்தது? தேவ ஆவியானவர். தேவ ஆவியானவர் அந்த ஒழுங்கின்மையின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். திடீர் ஒழுங்கின்மை எல்லாம் ஒழுங்காயிடும். ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் இறங்கின போது அசைவு ஏற்பட்டதாக தான் கூறப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 4:31 ஒரு பெரிய அசைவு ஏற்பட்டது என்று. 4:31 பலத்த காற்று அடிக்கிற இடி முழக்கம் போல ஒரு அசைவு வரும். ஏன் பெந்தகோஸ்துக்காரர் மட்டும் இப்படி குத்துறாங்க, இப்படி குதிக்கிறாங்க, ஜங்கு ஏன் உங்களுக்கு நம்மளும் ஆராய்ச்சி பண்ணீங்களா? இப்படிதான் குதிப்பீங்களா? கத்துவீங்களா? நம்ம பேர் கத்துறவங்க ஏன் இப்படி கத்துறீங்க? எப்படி குதிக்கிறீங்க? சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்துல சாகாம ஆவியானவர் இறங்கிட்டாருமா? குத்து தாங்கல இந்த சரீரம். அவர் ஒருவராய் சாகாமையுடையவர் வந்து இறங்கி இருக்கிறாரு.